நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். 26/4/2021 முதல் 2/5/2021 வரை பலன்களை சொல்ல இருக்கிறோம். இந்த வார கிரக நிலைகளை நாம் இப்பொழுது பார்ப்போம். மேஷத்தில் சுக்கிரன் சூரியன் புத பகவான் இருக்கிறார். ரிஷபத்தில் ராகு, மிதுனத்தில் செவ்வாய் பகவான், சந்திரன் கன்னியில் இருக்கிறார். விருச்சிகத்தில் கேது பகவான், மகரத்தில் சனி பகவான், கும்பத்தில் குரு பகவான் இருக்கிறார்கள். கிரக மாறுதல்கள் என்பது 28/4/2021 புத பகவான் ரிஷபம் சென்று பலனை தர இருக்கிறார். சந்திர பகவான் வார இறுதியில் தனுசு வரை சென்று பலனை தர இருக்கிறார். இந்த வாரம் கிரக நிலைகளை பார்த்தோம். இந்த வாரத்திலே முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 26/4 பௌர்ணமி திதி வருகிறது. சிவனை வழிபாடு செய்யவும், முருகப்பெருமானை வணங்கவும், கந்த சஷ்டி கவசம் சொல்லவும் உகந்த நாளாக அமைகிறது. இப்பொழுது இந்த கிரகங்கள் இந்த வாரத்திற்கு 12 ராசிகளுக்கும் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை நாம் விரிவாக பார்ப்போம். இப்பொழுது நாம் கடகராசி பார்க்க இருக்கிறோம். காலபுருஷ தத்துவப்படி இது 4வது ராசி. புனர்பூசம் பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. இப்போ ராசியை சனி பகவான் பார்க்குறார். ராசியை சனி பகவான் பார்த்தாக்கா இவங்களுக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒரு பின்னடைவுன்னு சொல்லலாம். ஒன்று உடம்பு முடியாமல் போகலாம், கௌரவம் புகழ் அந்தஸ்து இதில் ஒரு பங்கம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை. அதாவது எங்கேயாவது இந்த வேலை பார்க்குற இடம், பொது இடங்களில் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பழக வேண்டும். இல்லைன்னா அங்கே அவப்பெயர் ஏற்படக்கூடிய நிலை, கௌரவ பங்கம் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். உடல் ரீதியாகவும் பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதே நேரத்தில் சில நேரங்களில் எடுத்து செய்ய மாட்டீங்க, ஸ்லோ ப்ராசஸ் இருக்கும், செஞ்சுக்கலாம் அப்படின்னு. அடுத்தது பணவரவு ரெட்டிப்பாக வரும், எந்த குறையும் இல்லைங்க. 2ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருக்கார். வாக்கினை கொண்டு தொழில் பண்ணும் அன்பர்களுக்கு, உதாரணத்துக்கு வக்கீல், பேராசிரியர்கள், இது மாதிரி நபர்களுக்கு சிறப்பானதொரு காலகட்டமாக இது அமைகிறது. ஏன்னு சொன்னாக்கா 2ஆம் இடத்து அதிபதி உச்சம், 2ஆம் வீட்டை குரு பார்க்குறார். அப்போ வாக்கினை கொண்டு தொழில் பண்ணும் அன்பர்களுக்கு ஒரு சிறப்பானதொரு காலகட்டம் தானே. பணவரவு ரெட்டிப்பாக இருக்கும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும், கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை இருக்குது, வீட்டில் உள்ள மற்ற குடும்ப உறுப்பினர்களும் ஒற்றுமையாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல மதிப்பு மரியாதை கூடும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. 4ஆம் வீடு அப்படின்னும் போது 4ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் அங்கிருந்து பார்க்குறார், குரு பார்வையில் இருக்கிறார். வண்டி வாகனங்கள் வச்சு சம்பாத்தியம் பண்ணுறவங்க, ரெண்ட்டுக்கு விடுவாங்க இல்லையா, அசையும் அசையா சொத்துக்கள் ரெண்ட்டுக்கு விட்டு அதை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சிறப்பாக இருக்குது. ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் மாற்றி அமைப்பீர்கள். தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. படிக்கும் மாணவர்கள் ரொம்ப நல்லா படிப்பாங்க. 5ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், கொஞ்சம் அனுசரித்து போங்க. குலதெய்வ வழிபாடு, ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்படலாம், சொத்து தகராறு, சொத்து பிரச்சனை, பங்காளிங்க சண்டை, வரப்பு சண்டை, வாய்க்கால் சண்டைன்னு ஏதாவது வரக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னாக்கா 6ஆம் இடத்து அதிபதி 8ல் இருக்கார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7ஆம் இடத்துல சனி இருக்கிறார், அதுதான் பிரச்சனை. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு வரும், நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறுவார்கள். அதே நேரத்தில்
உங்களுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் கூட இப்பொழுது பகைமை பாராட்டக்கூடிய ஒரு நிலையில் இருப்பார்கள். 8ல் குரு வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். 9ஆம் வீட்டை சனி பார்க்கிறார், பாக்கிய குறைவு ஏற்படுகிறது, தந்தை வழி சொந்தங்களால் பகைமை பாராட்டப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறார், அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம், அரசு வேலைக்கு காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும், இன்டர்வியூ வந்தால் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லை, காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற உயர் அதிகாரிகள் சிறப்பாக பணிபுரிந்து மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறுவார்கள். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள் இவங்க எல்லாம் வேலை பார்த்து சம்பாத்தியம் பெறக்கூடிய உன்னதமான ஒரு வாரம். அடுத்தது உங்களுக்கு 11ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். இது மாபெரும் சிறப்புங்க. இதனால் என்ன நிலை அப்படின்னா, உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம் செய்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பானது ஒரு காலகட்டம். நல்ல சம்பாத்தியம் பெறலாம். ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறவங்களுக்கும், அதே நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பானது ஒரு காலகட்டம். மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் பகைநிலை ஏற்படும். 12ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். அயன சைன போகம் திருப்திகரமாக இருக்குது. உங்களுக்கு வேலைக்கு உண்டு உறங்கி பொழுதை இனிதாக கழிக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த வாரம். அதே நேரத்தில் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக சுப செலவுகள் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மொத்தத்தில் இந்த கடகராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான், வாராகியம்மன், பெருமாளை சேவியுங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.